யாரிடமும் அன்புக்காக கெஞ்சாதீர்கள், உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரும். காதல் என்றது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியை உடைஞ்சா நீங்க மறுபடி என்னதான் ஒட்டினாலும் அந்த வெடிப்பு அதுல இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆள் உங்களை பிரிய போறாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள நீங்க தடுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். போறவர்கள் போகட்டும், அவர்களின் முன்னால் உங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் என வாழ்ந்து காட்டுங்கள். யாராவது உங்களை காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு போறாங்கன்னு சொன்னா கவலையே படாதீங்க, அவங்க போகட்டும் என்று விடுங்க. அதே நேரத்தில் உங்களோட வாழ்க்கையை அவங்களுக்காக அழிச்சு விடாதீங்க. நீங்கள் அவர்களுக்காக ஏங்கி ஏங்கி இழக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் மீண்டு வந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பட்சத்தில் உங்களிடம் எதுவுமே இருக்காது. எனவே உங்களுடைய காலத்தை வீணடிக்காதீர்கள். போறவர்கள் போகட்டும், என்னுடைய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எதிர்காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை திரும்பி பார்க்கையில் ஏன் இவரை விட்டு சென்றோம் என அவர்கள் கவலைப்படும் அளவிற்கு நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை விட்டு போனவர்களிடம் உங்களை நிரூபிக்க முயற்சிக்காதீங்கள். நீங்கள் அவர்களின் பின்னால் திரும்பி திரும்பி போகின்ற பட்சத்தில் அது இன்னும் வெறுப்பை அதிகரிக்கும். எனவே விட்டு விடுங்கள். உங்களை விட்டு சென்றவராகவே இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டெழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வாழுங்கள். அவர்களாக திரும்பி பார்க்கும் அளவுக்கு நீங்கள் நிமிர்ந்து காட்டுங்கள். அப்போதுதான் உங்களுடைய வலி அவங்களுக்கு புரியும். நன்றி.